லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களை நாம் வாசிக்கலாம். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஜெபிக்கலாம். Lord of our Heavenly Father, we praise you and we thank you for the revelation that you have for us from this word of God. Lord, I pray that you help us to understand the purpose and the plan of God in our life, so that we will always be walking according to your will, Lord. Help us. In Jesus' name we pray. Amen. கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை என்ன செய்ததா? அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. யாரை சுற்றிலும்? அந்த மந்தையை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். So the first group of people are the host of angels. When we read the 9th verse, there was only one angel who came from the heavens, but immediately in the 13th verse we read suddenly a great company of the heavenly hosts appeared with the angels. So these are the people whom we are going to talk about in the first point. அப்போ தூதர் மாத்திரமல்ல, தூதர்களோடு கூட. See, there is a messenger and there are company of messengers with the leading messenger. Amen. அப்ப தூதன் வந்து இறங்கின பொழுது, அந்த தூதன் வந்த பொழுது என்ன நடக்கிறது? மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. The glory of the Lord shone around about them. You see, glory, the word glory in Hebrew is called doxa, doxology. Have you heard about that word, doxology? The glory of the Lord. You know, the glory of the Lord lately in the Old Testament was manifested in the book of Ezekiel chapter 10 verse 18 through 19 in 586 BC, when Nebuchadnezzar he came to seize the people from Jerusalem. வாசிக்கலாமா? எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 18 முதல் 19 வசனங்களை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசற்படியை விட்டு புறப்பட்டு கேருபீன்களின் மேல் நின்றது. ஆமென். ஹalleluya. ஒரு ஹalleluya சொல்லுவோமா? See, children of God, when the presence of God comes down, the glory of God is shown around us. அப்ப தேவதூதன் வரும் பொழுது, தேவதூதன் வந்தாலே தேவனுடைய மகிமை என்ன செய்கிறது? ஆலயத்தை சுற்றிலும் பிரகாசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தை நாம் 586ஆம் வருடம் கிறிஸ்துவுக்கு முன் அங்கே பார்க்கிற பொழுது அங்கே அந்த மகிமை பிரகாசித்தது. ஆனால் இப்பொழுதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் பொழுது தேவதூதன் இறங்கி வருகிறான். அங்கே மகிமை பிரகாசிக்கிறது. மகிமை பிரகாசித்த உடனடியாக அங்கே ஒரு கூட்டம் தேவதூதர்கள் அங்கே இறங்கி வந்து அங்கே சேனையாக திரளாக நின்று தேவனுடைய வார்த்தையை அவர்கள் பாடி துதிக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், 13வது வசனம் சொல்லுது, அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள், the suddenly a great company of the heavenly hosts appeared with the angel. So I want to tell you, there are people, there are group of angels. They are an example for us that we always have to stand with the angel who comes with the word of God. What was the word of God? He was telling, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். வரலையா சொல்லுவோமா? What was the message that
angel brought from heavens, fear not, for behold, I bring you good tidings of great joy, which shall be to all people. அப்போ தூதன் கொண்டு வருகிற செய்தி எப்படி இருக்க வேண்டியதான செய்தி இருக்கணும்? மிகுந்த சந்தோஷத்தையும் உண்டாக்க வேண்டும், அதே சமயம் நற்செய்தியையும் உண்டாக்க வேண்டும். ஆமென். பாவியாயிருக்கிற ஒரு மனுஷனுக்கு பாவத்திலிருந்து எப்படி விடுதலையாக்கப்பட முடியும்? திருடனாய் இருக்கிற ஒரு மனிதன் எப்படி தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும்? ஒரு மனிதன் தேவனுடைய காரியங்களுக்கு பிரியமாய் இருக்கிற பொழுது அவன் எப்படி தன்னை அவைகளிலிருந்து விடுவித்துக் கொள்ள முடியும் என்றுதான ஒரு நற்செய்தியையும் அறிவிக்க வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோம்? சந்தோஷமான செய்தியை சொல்றது தான் தூதனுடைய வேலை என்று நினைக்கிறோம். அப்படி நினைப்பது பாதி தான், 50% தான். ஆனால் இவன் என்ன சொல்றான்? முதலாவது, பயப்படாதிருங்கள், சந்தோஷமாய் ஒரு விஷயத்த சொல்ல போறேன். ஆனா இன்னொரு நற்செய்தி இருக்குது. நீ பாவியா இருக்கிறியா, நீ துஷ்டனா இருக்கிறியா, நீ துன்மார்க்கனா இருக்கிறியா அப்படின்னு கேட்டோன்னே, என்ன துன்மார்க்கன் பாவியெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு அவன் கேட்கல. ஆமா, நான் என்ன செய்யணும், நான் எப்படி விடுதலையாக்கப்பட முடியும்? That was the good news. There are many times people think good news means something to make them happy by cracking jokes, by cracking some stories, right? No. The good news is a person who is in trouble, who is in addiction, who is in different kinds of fear, who is in kind of things which nobody can relieve them under bondage, to relieve them. That's the good news. That's what Jesus came. நாம் வாசிக்கும் பொழுது வாசிப்போம், ஏசாயாவின் புத்தகம் 61ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம். This is not a Christmas message anyway, but because of the children here, so I'm just trying to Amen. What is the purpose of Jesus Christ who came? Amen. சுவிசேஷ வாசிப்போம். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். The good news for Jesus to be sent in this world is to preach the gospel. தமிழ்ல சுவிசேஷம், ஆங்கிலத்தில் good tidings. The same word is being used in Luke's gospel chapter 2 also, good tidings. அப்போ இந்த சுவிசேஷம் என்பதுதான் ஆண்டவருடைய ரட்சிப்பின் வல்லமையை வெளிப்படுத்துகிறது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லும் பொழுது யாருக்கு இது அப்ளிகபிள் ஆகுது? பாவிகளுக்கு. இது யார் இந்த பாவி? நான் பாவி இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார்கள். அப்போ இப்போ தேவ மகிமை இறங்கி இருக்கிறது. Now the glory of God has descended. For what? Because we have lost the glory of God by sinning, by disobeying from God's word. So that's the reason we lost the glory, but the glory has come down when the messenger, when the angel came down. How many of you agree with me? ஒரு சாசங்க ஒரு அலையா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதுதான் சுவிசேஷம். அடுத்ததாக வாசிப்போம், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். அப்ப நொறுங்குண்டவங்க இருக்காங்களா? அவங்களுக்கு எப்படி காயம் கட்ட முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆமீன். அப்படி காயம் இருக்குதா? சளி இருக்குது, சீல் இருக்குதா? ஓகே, சீலுக்கு மேலே அப்படி ஒரு பிளாஸ்டர் அப்படி போட்டு ஒரு மூடி அப்படி மறைச்சிட்டா எப்படி அழகாக இருக்குமா? அழகாக இருக்குமா? சீக்கிரம் சுகமாயிருமா? அப்படி தான் பண்ணுறாங்க போல தெரியுது உலகத்தில் இப்போல்லாம். ஆமாம், இன்னும் 2 வாரம் ஆஸ்பத்திரிக்கு போய் பேண்டேஜெல்லாம் போயிட்டு வந்து இன்றைக்கி மறுபடியும் எனது ரத்தம் வருது. இன்றைக்கி அப்படித்தான் நடக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் என்ன சொல்ல வரேன், அந்த சீலெல்லாம் அழகாக என்ன செய்யணும்? காயம் கட்டுதல் என்று சொன்னாலே என்னது? பேண்டேஜ் போடுறதுன்னு சொன்னது. அதை ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? ட்ரெஸ்ஸிங் பண்ணாலே எப்படி? ஹவு டு வி ட்ரெஸ் அவர் செல்ஸ்? வித் த சேம் ஓல்ட் டர்டி பாடி, ஆர் வி கோ டேக் a shower and clean up ourselves and then we dress. How many of you agree with me?
Is there anybody who dress yourself without taking a shower? No, we are not doing it. So இன்றைக்கு பாருங்க, அதுதான் காயங்கட்டுதல். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. பாவியா இருக்கிறியா, கவலைப்படாத, உனக்கு ஒரு விடுதலை உண்டு, என் ஆண்டவர் வந்தார். அதுதான் நற்செய்தி. கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்து, ஏற்கனவே கட்டு போட்டு வச்சிருக்காங்களா, கட்டவிழ்த்து எல்லாவற்றையும் சரிப்படுத்தியா பார்க்கறதா தேவனுடைய பிள்ளைகளே. See, this is what, see, to proclaim the liberty to the captives and to the opening of the prison to them that are bound. Just see, that's the good news the angel brought in, and then immediately there is joy, there is happiness, there is worship. That's what we happen. We read in Luke's Gospel chapter 2, immediately பாருங்க 14வது வசனம் சொல்கிறது, லூக்கா 2:14, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். போதும். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று தேவனை துதித்தார்கள். When we praise God, there are three things we need to always keep it in mind. One is, first of all, give glory to God for everything whatever he has done in our life. Secondly, the songs, the worship and the adoration should bring peace to the whole world. And the third was, God's love is upon mankind. மனுஷர் மேல் பிரியம் உண்டாகட்டும் என்பதாக. அப்போ இந்த உலகத்தில் தேவன் எதற்காக வந்தார்? தேவனுடைய பிள்ளைகளை நேசிக்கும்படியாக வந்தார். தேவனுடைய பிரியம் தேவனுடைய மக்கள் மேல், உலகத்தில் உள்ள மக்கள் மேல், மனிதர்கள் மேல் இருக்கும்படியாக வந்தார். இதுதான் முதல் கூட்டம் மக்கள். These are the people of God. They came first to proclaim the good news, to proclaim a joyful news for the people. அதுதான் முதலாவது கூட்டம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, to whom they minister, யாருக்கு அவர்கள் ஊழியம் செய்தார்கள், யாருக்கு அவர்கள் இந்த சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, we read in the 8th verse of Luke's Gospel chapter 2 verse 8. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். See, there are people, those who are keeping their sheep or their flock by night in the field. Even now that shepherd's fields is a place we see in the area of Bethlehem, in Bethlehem. அங்கே பெத்லகேம் பகுதியில் அவங்க ஊருக்கு வெளியில் இருக்காங்க. இந்த காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். We always think the shepherds are very meek. That's a good idea. They are not educated. That's a good thing. But God has given them a responsibility to keep watch over their flock even by night. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, மந்தையை பகல்ல மாத்திரமல்ல ராத்திரியிலும் காத்து கொண்டிருக்கிறதானவர்கள் தான் மேய்ப்பர்களாக இருக்க முடியும். விசுவாசிங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வேளையில மணி 10 ஆயிடுச்சா, மை ஸ்லீப்பிங் டைம், ஐ எம் கோயிங் டு ஸ்லீப் அப்படின்னு போகிற மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு மண்டேயா, இன்னைக்கு எனக்கு ஹாலிடே, பிகாஸ் நான் சண்டே நேற்றுக்கு நான் சர்ச்சுக்கு போனேன், அதனால் இன்னைக்கு ஹாலிடே, அப்படிப்பட்டதான மேய்ப்பர்களும் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க, கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் ராத்திரியும் பகலும் தங்களுடைய மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தான் இந்த நற்செய்தியை ஆண்டவர் கொடுக்கிறார். வரலையா சொல்லுங்க. God is revealing the good news and the gospel and the news to make the people happy to those who watch their flocks even by night. ராத்திரியும் பகலுமாக தங்களுடைய மந்தையை மேய்க்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வெளிப்பாடு இருக்கு பாருங்க.
ஒரு ஒரு நற்செய்தி இருக்கு பாருங்க, அதுதான் பெரிய நற்செய்தி. இந்த நாட்களிலும் நம்ம என்ன என் வேலை உண்டு நான் உண்டு அப்படின்னு நம்ம இந்த ஊருக்கு சொல்லுவாங்களா, ஊரில் சொல்லுவாங்க என்ன கூலிக்கு மாரடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கூலிக்கு மாரடிக்கிறாங்க அப்படின்னா என்னன்னு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. ஆமேன். இதை வந்து நம்ம பைபிளில் இருக்குது. நீங்கள் அந்த ஒரு 100க்கு அதிபதி தன்னுடைய மகள் மரித்து போன பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு கூட்டம் மக்கள் என்ன செய்கிறாங்க, கூலிக்கு மாரடிக்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா நிறைய பேருக்கு இது புரியவே புரியாது. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இங்கே பாருங்கள், மார்க்ஸ் காஸ்பல் சாப்டர் 5 verse 38. ஜப ஆலய தலைவனுடைய 120 ஜப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன, பிள்ளை மரிக்கவில்லை என்றாள். இவர்களை குறித்து சொல்லும் பொழுது ஊரில் சொல்லுவாங்களா, அதாவது இதுக்குன்னே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இந்தியாவில். எப்படி இருக்காங்க, கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா வந்துடுவாங்க. வந்துட்டு அவங்கள ஒரு பாட்டு பாடி அந்த இறந்த வீட்டில் ஒரு பாட்டு பாடி ஒரு இது பண்ணி, இதெல்லாம் வயசானவங்களுக்கு தான் நம்ம ஊரில் நடக்கும். நம்ம ஊரில் வயசானவங்க. ஆனால் இங்கெல்லாம் என்ன இருக்குது, அப்படிப்பட்டதால் நடக்குது. அப்படிப்பட்ட என்ன மேய்ப்பர்கள் அல்ல இவர்கள். கண்ணும் கருத்துமாக தங்களுடைய ஆடுகளுக்காக அவர்கள் இரவும் பகலும் அவர்கள் காத்து கொண்டிருக்கிற ஒரு மேய்ப்பர்கள் கூட்டம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மேய்ப்பர்கள் நம்முடைய பார்வையில் அவர்களுக்கு என்ன இல்லை, படிப்பறிவில்லை. we might say they are not educated, we might say they are illiterates, but I want to tell you there are some important characteristics they have. First of all, when the word of God, when the angel came, they had a reverence. அவர்கள் பயந்தார்கள், மிகவும் பயந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ see, there are, even though they are very careful about watching over their flocks, still when the angel of the Lord came down, they gave the reverence to him. அதுதான், they were sore afraid. பாருங்க, they were sore afraid. It is not because the angel was a stranger, but they believed they have to give the reverence to the divine visitation of God, because there are times people did not see the angels, but when the angel came, they thought it is God who came down. So பாருங்க, அந்த மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த தேவதூதன் வந்த பொழுது மிகவும் பயபக்தியோடு காணப்பட்டார்கள். முதலாவதாக கீழே பார்க்கும் பொழுது 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி they discuss about what they heard from the angel. They are not just believing it, they are discussing with them. I want to tell you, there are people in this world, they don't see anything, they just believe as whatever they heard. But what I am saying is, it is a good thing that we should discuss, or they should say to one another. அவன் தனியாக ஓடி போகல. தேவதூதன் சொன்னா அப்படியே போய் எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஒருத்தன் மற்ற ஆளை காணும், எங்கே போயிட்டான்னா இவன் ஒருத்தன் எங்கே போயிருப்பான், அங்கே மரியாள்கிட்ட போயிருப்பான், இயேசுவை பார்க்க போயிருப்பான். ஆமாம், அப்படி போகல. இவங்கெல்லாம் ஒருத்தரோடு ஒருத்தர் பேசுகிறாங்க. They had an unity. They were discussing each other. What is their next step? They were planning to do, who is going to take care of the sheep they are going to leave alone here in the fields. They would not have gone without allotting or assigning somebody to take care of the sheep, but they had discussed everything also. பாருங்க, ஒருத்தன் கேட்டிருப்பான், இது வரைக்கும் இந்த மாதிரி தூதனை நீ பார்த்தியா அப்படின்னு கேட்டிருப்பான் இல்லையா? அதே சமயம் ஒருத்தர் தூதனை எல்லாம் பார்த்ததில்லப்பா,
இதெல்லாம் புதுசாக இருக்குது, இது என்னவோ வித்தியாசமாக இருக்குது, அதனால் இதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பான். ஆனால் பாருங்கள், கடைசியில் பார்த்தீங்களா, அப்படியா நீங்கள் இருக்கிற, நீ கொஞ்சம் உட்காந்து, நீ இந்த ஆடெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் உட்காரு, நாங்களாம் விசுவாசிக்கிறவங்க, நாங்கள் போய் இயேசுவை பார்க்க போகிறோம், நீ உனக்கு நம்பலையா, நீ வராத, நீ வந்து கூட்டத்தை குழப்பிடாதப்பா, நீ இங்கே என்ன செய்யுது, ஆடுகளை விட்டுட்டு நாங்கள் போகிறோம், சரி டைமுக்கு சாப்பாடு கொடு, ஏதாவது புலி கரடி சிங்கம் ஏதாவது வந்தால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்ன செய்வாங்க, அங்கே வச்சுட்டு தான் மற்றவங்களாம் போயிருப்பாங்க. இல்லாட்டா எப்படி ஆடுகளை விட்டுட்டு சும்மா போவாங்களா, அவங்களாம் போக மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி பாருங்க, அவங்களுடைய டிஸ்கஷனுடைய எண்ட் ரிசல்ட் என்ன, எல்லாரும் போய் பார்ப்போம் அப்படின்னு. அப்போ இதை பார்க்கும் பொழுது கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னா, வேதத்தில் 3வது லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த அந்த நாட்களிலே தேசம் எப்படி பிரிக்கப்பட்டிருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இது ஏரோதின் நாட்களிலே இது நடந்த காரியம். ஏரோதின் நாட்களிலே எல்லாமே ஒன்றாக இருந்தது. கீழே யூதேயா இருந்தது, அதற்கு மேலே சமாரியா இருந்தது, அதற்கு மேலே என்ன இருந்தது, கலீலியா இருந்தது. ஓகே, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கேலிலி வாஸ் ஆன் த டாப், ஐ மீன், அண்ட் அட் த பாட்டம் வி சி ஜுடியா. ஓகே, அப்போ இந்த யூதேயாவில் என்ன இருக்குது, யூதேயாவில் என்ன இருக்குது பாருங்க, 5வது லூக்ஸ் காஸ்பல் சாப்டர் 2 verse 5, கலிலேயா நாட்டில் நாசரேத் இருக்குது, மேலே இருக்குது. அவன் நாசரேத்தன் ஊரிலிருந்து யூதேயா நாடு எங்கே இருக்குது, நீங்கள் சமாரியாவெல்லாம் தாண்டி கீழே வந்தாதான் யூதேயா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது எங்கே சவுத் வெஸ்டில் என்ன இருக்குது, சவுத் வெஸ்டில் இதுமேயா என்றதான ஒரு தேசம் இருக்கிறது. இது எல்லாமே நாளும் எப்போ பிரிஞ்சுதுன்னா, இந்த ஏரோதுடைய காலத்திற்கு பின்பதாக. அதான் கார்பங்கு பாருங்களேன், 3வது வசனம் சொல்கிறது, திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பொந்தியு பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாயும் ஏரோது கார்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாகவும் என்று வாசிக்கிறோம். அப்போ இந்த கார்பங்கு தேசம் கலிலேயாவுக்கு அதிபதி, அவருடைய சகோதரனாகிய பிலிப்பு கார்பங்கு தேசமாகிய இத்துரேயாவுக்கும் திரகோனித்தி நாட்டிற்கும் அதிபதியாகவும், லிசானியா கார்பங்கு தேசமாகிய அபிலேனேக்கு அதிபதியாகவும் என்று வாசிக்கிறோம். நம்ம இதை வாசிக்கும் நீங்கள் நைட் ப்ரேயருக்கு வந்திருந்தீங்கன்னா இந்த விஷயம் கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் இங்கிலீஷில் ஜஸ்ட் வாண்ட் பிகாஸ் நான் இங்கிலீஷில் எழுதி வச்சிருக்கிறேன். ஹalleluya. ஸோ இங்கிலீஷில் பிள்ளைகளுக்காக. ஓகே, ஜுடியா, சமேரியா, இதுமேயா, they were ruled by Archelaus, that was the son of Herod. This is happening after the death of Herod, but I am not connecting it, but this is just for an information for you. And Galilee and Perea they were ruled by Herod Antipas, and Trachonitis was ruled by Herod Philip. This is after the death of Herod the Great. Okay, இப்போ என்ன நடக்குது பாருங்க, இவர்கள் எங்க வராங்க, பெத்லகேமுக்கு வெளியில இருந்தாங்க, இப்போ பெத்லகேம் ஊருக்குள்ள போறாங்க. They were outside the shepherd's fields of Bethlehem. Now they are going into the village. They are going into the village. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நாட்களிலே அவரை தேடி 3 விதமான மக்கள் வந்தார்கள். அதிலே முதல் கூட்ட மக்கள் தேவதூதர்கள். அவரை குறித்ததான நற்செய்தியை அறிவிக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார்கள். அவர்கள் ஆண்டவரை பற்றியும் அவருடைய நாமத்தை குறித்தும் அவர்கள் மகிமைப்படுத்தி பேசினார்கள், பாடினார்கள். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்விலே நாம் அப்படிப்பட்டதான தேவனுடைய வார்த்தையை தூதை கொடுக்கிற கூட்டத்தில் இருக்கிறவரோமா கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அடுத்ததாக ஒரு கூட்டம் மேய்ப்பர்கள் கூட்டம். இந்த மேய்ப்பர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு பிறருக்கு போய் சொன்னார்கள். உலகத்தில் ஏழ்மை நிலைமையிலும் மிகவும் தாழ்மையான நிலைமையிலும் இருந்தாலும்
அவர்கள் போய் சொன்னதை நாம் கேட்டோம் இல்லையா? நிச்சயமாக ஆண்டவர் இப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்திற்குள்ளே நம்மை கொண்டு வந்திருப்பார் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். இந்த நாளிலும் நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் என்று கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் பரலோக பிதாவே, அநேக வேளைகளிலே நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டும் கேளாதவர்கள் போல் இருந்திருக்கலாம். நாங்கள் செய்தியை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாதவர்களாய் காணப்பட்டிருக்கலாம். போய் கண்டு எங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்டு நாங்கள் பிறருக்கு சொல்லி ஆச்சரியப்படத்தக்க வட்டமான சூழ்நிலையில் இல்லாமல் இருந்திருக்கலாம். எங்களை மன்னியும். நாங்கள் இனிவரும் நாட்களில் உம்மை குறித்து பிறருக்கு சொல்ல தேவனே எங்களுக்கு உதவி செய்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியுடைய தொடர்ச்சியோடு நான் இணைந்து கொள்கிறேன். அதுவரைக்கும் கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட தொடர்ந்து இருப்பதாக. ஆமேன்.